ராஜ் கவுண்டர் அவர்களே, மர்க்கா சொல்லு. சகோதரர் ராஜ் கவுண்டர் எடுத்த மர்க்கா சொல்லு. ராஜ் கவுண்டர் அவர்கள் மர்க்கா சொல்லு. நம்முடைய சகோதரர் ராஜ கவுண்டர் மாநாடு இருக்கு. இந்த லைன்லாம் செட் ஆகாது. உதயநிதி ஜாதியை தூக்கி பிடிச்ச உதயநிதி, சமூக நீதி அதை மல்லாக்க போட்ட உதயநிதி, இப்படி வேணா ஒரு பாட்டு போடுங்க, சரியா வரும். அதாவது இந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருக்காப்ல, அவர் ரீசெண்டா ஒரு கட்சி மாநாட்டில் கலந்துக்கிறாப்ல. அது என்ன கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா புதிய திராவிட கழகம். அந்த கட்சியோட தலைவர் பேர் என்னன்னு பார்த்தா ராஜ் கவுண்டர். என்ன பிரமாதம், இதோட ஸ்பெஷல் ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்க சமூக நீதி கட்சி, மதச்சார்பற்ற முற்போக்கு கட்சி அப்படின்னு முக்கு கத்திக்கிட்டு இருக்க திமுகவோட துணைத் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்றாப்ல, அவங்க கட்சியோட ஐடியாலஜி இருக்க அந்த சமூக நீதிக்கு அவங்க வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பெரியாரிஸ்ட் அப்படின்ற அந்த பெரியாருக்கும் ஒரு முரட்டு விபூதி அடிக்கிற மாதிரி பெரியாரோட ஊர்லயே போயிட்டு ஒரு குறிப்பிட்ட ஜாதியோட ஓட்டை வாங்குறதுக்காண்டி வார்த்தைக்கு வார்த்தை தம்பி ராஜ் கவுண்டர் அப்படி பண்ணிட்டாரு, தம்பி ராஜ் கவுண்டர் இப்படி பண்ணிட்டாரு, தம்பி ராஜ் கவுண்டர் மல்லாக்க போட்டு பெயிண்ட் அடிச்சிட்டாரு, வார்த்தைக்கு வார்த்தை ஒரு ஜாதியை குறிப்பிட்டு கவுண்டர்னு சொல்லி அவங்க கட்சியில உள்ள சமூக நீதின்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம பண்ணிட்டாங்க. இதுல இந்த மாநாடுல உள்ள பிளெக்ஸ் போர்டை பார்க்கும்போது ரொம்ப காமெடியா இருக்கு. அதாவது புதிய திராவிட கழகம்னு போட்டு கீழே என்ன போட்டிருக்காங்கன்னா, வெள்ளட்டும் சமூக நீதி. எப்படி உங்க சமூக நீதி எப்படி இருக்குன்னா, டேயாவே செத்துட்டாண்டா அப்படின்ற மாதிரி இருக்கு உங்க கட்சியில் உள்ள சமூக நீதி. கோயம்புத்தூர்ல அந்த ஜிடி நாயுடுன்னு அந்த பாலத்துக்கு பேர் வச்சப்பவே உங்களோட சமூக நீதி சரமாரியா பொங்கி ஊத்துச்சு. இப்ப ஈரோட்டுல போயிட்டு வார்த்தைக்கு வார்த்தை ராஜ் கவுண்டர்னு சொல்லி பெரியாரையே அவமானப்படுத்தி விட்டாங்க. இதுல வேற இவர் 3ஆம் தலைமுறை பெரியாரிஸ்ட். நல்லவேளை எங்க கிழமை உயிரோட இல்ல. 3ஆம் தலைமுறை பெரியாரிஸ்ட் என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமை அடைகின்றேன். ராஜ் கவுண்டர் அவர்களுக்கு